welcome to shruthiskitchendubai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பொட்டேட்டோ ரோஸ்ட். இந்த ரெசிபியை என் அம்மா தான் செஞ்சு காமிக்க போறாங்க. ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். ஒவ்வொரு உருளைக்கிழங்கும் நல்லா கிறிஸ்பியா மசாலாவோட கோட்டாகி வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்க சேம்புயும் இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. பொட்டேட்டோ ரோஸ்ட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம பொட்டேட்டோவை வேக வச்சு எடுத்துக்கலாம். பொட்டேட்டோக்கு மேல இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையுமே பீல் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் டீப் ஃப்ரை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். லைட்டா பிசு பிசுப்பு தன்மை இருக்கத்தான் செய்யும். இது எல்லாமே இப்போ கட் பண்ணியாச்சு. ஆயில் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு உருளைக்கிழங்கு பீசஸா எடுத்து உள்ள ஆட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோமோ அவ்வளோ நல்லா கிறிஸ்பியா இருக்கும். எந்த வித மாவும் ஆட் பண்ணாம அப்படியே நம்ம ஆட் பண்ணி நம்ம சூப்பரா கிறிஸ்பியா எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் இந்த அளவு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகுற வரைக்கும் நம்ம இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வெந்துட்டு இருக்க டைம்லயே நம்ம வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். அப்போ செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். உருளைக்கிழங்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நாம நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு இதை அப்படியே டிஷ்யூ பேப்பருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிட்டு அது லைட்டா பொரிஞ்சு வரும்போது ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கணும். அப்பதான் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 15 பல்லு பூண்டை குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா வெந்து வரும்போது ஒரு ஸ்மெல் வரும். அந்த டைம்ல ஒரு பழுத்த தக்காளி பழத்தை குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சேர்த்து கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகா, காரத்துக்காக ஒரு வரமிளகாயும் கிள்ளிட்டு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி நல்லா வெந்து வரணும். இது வெந்து வர டைம்ல எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஓரளவு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடரு, இது வீட்டுல செஞ்ச சாம்பார் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. 5 to 6 minutes ஆகும் இது வேகிறதுக்கு. இது நல்லா வெந்து தக்காளி பழம் நல்லா குழைவானதுக்கு அப்புறம் இதுல நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு பீசஸ் இதுல ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மசாலாவோட கோட்டாகி சூப்பரா ரெடி ஆகணும். ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா ரெடி ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரா. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே சர்விங் பவுல்ல சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரா நம்மளோட உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போதே சாப்பிடணும் போல தோணுது. அவ்வளோ சூப்பரா நல்லா டேஸ்டா இருந்துச்சு. என் அம்மா எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வெறும் தயிர் சாதத்துக்கு இதை வச்சு சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye guys, ishq you all.